பரலோகம் உனக்காக திறந்திருக்கு. இன்னைக்கு உனக்கு விடுதலை வருகிறது. Arise for Christ Ministry விடுதலை நிச்சயம். வேத சத்தியம். எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறியா மகளே? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், உன்னை நான் கைவிடாது இருப்பேன். அக்டோபர் 19ஆம் தேதி மாலை 5 மணிக்கு. மாத்திரை திங்க வேண்டாம், உன்னுடைய கொலஸ்ட்ராலுக்கு நீ மாத்திரை திங்க வேண்டாம். இன்னைக்கு நான் உனக்கு சேலஞ்ச் பண்றேன். உனக்குள்ள விசுவாசம் ஏறிச்சுன்னு வை, உனக்கு முன்னாடி எல்லாம் தோத்து போயிரும். தேவ செய்தியாளர் சுவிசேஷகர் டிஷாந்த். விடுதலை, இந்த நிமிஷம் விடுதலை. ஹோலி ஸ்பிரிட், உனக்கு விடுதலை வருகிறது. பிரதி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை கூடுகை நடைபெறும். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 20வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்கிறேன். காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனின் அழுக்கு கரையை துடைக்கும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? கரையை மாற்றும் வழின்னு பேச விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் கரையை மாத்துறதுக்கு உலகத்துல நிறைய பவுடரை கொண்டு வந்திருக்கிறான். என்னன்னு கொண்டு வந்திருக்கிறான்? சர்ஃபர் எக்ஸலை கொண்டு வந்திருக்கிறான். கரையை எடுக்கிறதுக்காகவே நிறைய கெமிக்கல் கலந்த நிறைய காரியத்தை கொண்டு வந்திருக்கிறான். அதையெல்லாம் போட்டா கரை நல்லது அப்படின்னு நிறைய பேர் விளம்பரத்துல பேசுறான். ஆனா கரை எப்போதுமே நல்லது கிடையாதுங்க. கரை என்பது கெட்டது தான். அந்த கரையை மாத்த நீ கல்லுல போட்டு துணியை துவைக்கிற, வாஷிங் மிஷின்ல போடுற, சர்ஃப் எக்ஸல்ல ஊற வைக்கிற, ஆனாலும் சில கரையெல்லாம் போகவே இல்லை. அந்த கரை போகலன்னா கூட வேற சட்டையை போட்டுக்கலாம், வேற ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். ஆனா நான் சொல்ற ஒரு கரை இருக்கு பாரு, இந்த கரை போகணும்னா காயத்தின் தழும்புகளும் அடுத்து என்ன உள்ளத்தில் உரைக்கும் அடியும் தான் இந்த கரையை மாத்தும்னு பைபிள்ல எழுதி இருக்கிறது தேவ பிள்ளைகளே. அப்போ உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை தண்டிச்சாலோ, உங்களை திட்டுனாலோ, இல்லாட்டி உங்களை அடிச்சாலோ நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட கரைகளை எல்லாம் மாத்தி உங்களை நல்ல சுத்தமா மாத்துறதுக்கு தான் தேவன் அதை செய்கிறார். காயத்தின் தழும்புகள்னு சொன்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என் கையில பெரிய ஒரு தழும்பு இருக்கு பாத்தீங்களா? இந்த தழும்பு ஏன்னா நான் சின்ன வயசுக்கு மூத்தவனை போடான்னு கூப்பிட்டதுனால எங்க அப்பா போய் தீங்குழல ஊதி கையை பழுக்க வச்சதனுடைய தழும்புகள். இப்பவும் யாராவது என்ன போடான்னு கூப்பிட்டா எனக்கு இந்த தழும்பு தான் ஞாபகம் வருது. அதனால எல்லாரையும் எப்படி மதிக்கணும்னு கத்துக்கொண்டேன். அதே மாதிரிக்கல வாங்குற அடியெல்லாம் கொஞ்ச நெஞ்ச அடி வாங்கலை. ஏன் தெரியுமா? அழுக்கு கரையை மாத்துறது. அடிக்கிற அடி எங்கெல்லாமோ போய் ஆண்டவருக்கு பிரியலாததை செஞ்சு, ஆண்டவருக்கு சித்தம் இல்லாததை செஞ்சு வந்த விளைவுகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவாராக, ஆண்டவர் உடைப்பாராக. உனக்கு ஒரு கரை எல்லாத்தையும் மாற்றி உன்னை ஆண்டவர் சுத்திகரிப்பாராக. அதனால அடிகளும் காயங்களும் நல்லது தாங்க. அது இருந்தாதான் கரையே நமக்கு வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஜோமனும் அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்க கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்றேன். தடைகளை எல்லாம் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.